வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தயாரா இருங்க, சந்தேகப்படாதீங்க. இன்னும் 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ ஆட்சி களைய போது, எலெக்ஷன் வரப்போது. ஆதாரத்தை வெளியிட்டு விட்டாரு. யாரு? நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால சந்தேகப்படாம வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்காரங்களை. ஆட்சி மாற்றம் வருமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றத நம்பலாமா? அடுத்த தேர்தலுக்கு நாம தயாரா இருக்கலாமா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசின விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? எத்தனையோ பேர் இந்த அறநிலையத்துறை அமைச்சரா வந்தாலும் இந்த இழிவு மட்டும் மாறவே இல்லை. கோயில் விளக்கு நம்பிக்கையுடன் தீபம் ஏற்றிருக்கிறாங்க. அந்த தீபத்தை எப்படி அணைக்க வேண்டும் என்று சுத்தமாவே தெரியாது. இவங்கெல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவங்களா? நிச்சயமா இந்து மதத்தை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. இந்து மதத்தை சார்ந்தவங்க இல்லாதவங்களுக்கு என்ன கோயில்ல வேலை? இந்த அறநிலையத்துறையில எப்படி வேலை போட்டாங்க? அவங்க இந்துவா இருக்கணும், இந்து நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். அப்பதானே இந்த அறநிலையத்துறையில வேலைக்கு ஆள் போடணும். இந்து அறநிலையத்துறை சட்டமானது அதானே சொல்லுது, ஒரு இந்திய குடிமகனா இருந்தாவே போதும், எல்லா இடத்துலயும் வேலை பார்க்க தகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. எங்கெங்க யார் யாரு வேலை பார்க்கணுமோ அந்தந்த தகுதி இருந்தா மட்டும்தான் அவங்க அங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு இந்த அறநிலையத்துறை சொல்லுது. கப்பல்ல ஒருத்தன் வேலை பார்க்கறானா அவனுக்கு தகுதி இருக்கணும். அதே மாதிரி கோயில்ல ஒருத்தன் வேலை பார்க்கறானா அவன் இந்துவா இருக்கணும், அதான் தகுதி. ஆனா இந்த மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்லாம் இருக்காங்க தெரியுமா, இல்ல கிரிப்டோ இஸ்லாமியரா இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் கோயிலுக்குள் விட்டோம்னா இதான் நடக்கும். இது இந்த அறநிலையத்துறையில இந்த மாதிரி ஆட்கள் வேலைக்கு வச்சனால தான் நடக்குது அப்படின்னு கிடையாது. இந்த போட்டோவை பாருங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி கோயிலுக்குள்ள வந்து தொடப்ப கட்டையால அடிச்சு நம்பிக்கையுடன் ஏற்றிருக்கக்கூடிய வழக்க அணைக்காம இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கி. வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பாளர் தானே. எப்படி நம்ம இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சந்திக்கலாம்? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் யதார்த்தமாக ட்ரெயின்ல போகின்ற போது இந்த சந்திப்பை நிகழ்த்தி விட்டார்களாம். இந்த அறநிலையத்துறை அமைச்சகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க தகவல். திட்டமிட்டுலாம் இந்த சந்திப்பு நிகழல, யதார்த்தமான ஒரு சந்திப்பு தான், மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே வந்து இந்த ரமேஷை பொறுத்த வரைக்கும் பெரியார் பக்தர். இவரும் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியனா இருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா இவருடைய சமூக வலைத்தளத்துல போய் பார்த்தா பல படங்கள் நம்ம பெரியாருடன் தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதனால இவங்கெல்லாம் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆகுறாங்களா, இல்ல மறைமுகமாக மதம் பரப்புவதற்காக இந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருக்காங்களா என்று தெரியல. நம்மளுக்கு ஒரு சபாநாயகர் வந்து வாச்சிருக்காரு பாரு, அந்த சபாநாயகரை பற்றி என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. நேற்று நாதியம் தானே, ஆமா, சேத்பேட்டில் முழுவதும் ஜெப கூட்டம் நடத்திருக்காரு. வாங்கப்பா சுகமளிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் மனம் மாற வேண்டுமோ மதம் மாற வேண்டுமோ வாங்க ஜாலியா எல்லாத்தையும் மாற்றி விடுறோம் அப்படின்னு அழைப்பு விட்டிருக்கின்றார்கள். எப்போது சபாநாயகர் ஆனாரோ, எப்போது மக்கள் பிரதிநிதி ஆனாரோ அப்போதே வந்து மத கூட்டங்கள் சாதிய கூட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்து மதத்தில் இருக்கிறவன் எவனா ஒருத்த இடைநிலை சாதியில் இருக்கிறவன் போய் சாதி சங்கத்திலேயோ இல்ல ஆன்மீக விழாவிலேயோ கலந்துக்கிட்டா அவன் மத வெறியன் சாதி வெறியன் முத்திரை குத்துவாங்க. ஆனா நம்ம நாட்டில் இஸ்லாமியர் பண்டிகைக்கு போய் ரம்ஜான் கொண்டாடுவதோ இல்ல கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதோ இங்கெல்லாம் வந்து மத சார்பின்மை என்ற ஒரு அடையாளத்துடன் இருக்குது. அட தொப்பி போட்டுன்னு கஞ்சி குடிக்கிறாயா, சிலுவை போட்டுன்னு கேக் வெட்டி ஊட்டுறாயா, இதெல்லாம் வாக்குக்காக தான் செய்யறான் அப்படின்னாலும் பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏயா கி. வீரமணி அவர்களை இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சந்தித்தது போய் பெருசா பேசுறிய. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பல நபர்களும் போய் கி. வீரமணி அவர்களை சந்திக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் பல பேர் போய் கி. வீரமணி அவர்களை சந்திக்கிறாங்க. இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் போய் சந்திப்பதனால இஸ்லாத்தை விட்டுருவாங்களா, கிறிஸ்துவத்தை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நம்ம கி. வீரமணி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எவன் சொன்னான்னு தெரியல. கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கி. வீரமணி அவர்கள் சொல்லிக்கலாம். ஆனா எந்த கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதுதான் இங்க கேள்விக்குரிய. இந்து கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கெல்லாம் கிடையாது.
ஏன் கிடையாது? இந்து கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. எங்கிருந்து வருது? எல்லா இடத்துல இருந்து வருது. குறிப்பா மதம் மாற்றுகின்ற கோஷ்டிகள் இருக்குல்ல, அங்கிருந்து வருது. இதை பெரியாரே கைவிட்டுட்டார். அனைத்து கடவுளும் மூட நம்பிக்கை கொண்ட ஒரு கற்பனை கதை தான் என்று பெரியார் சொன்ன பிறகு நம்ம இந்துக்களை பொறுத்து கேட்டுன்னு கம்னு போயிட்டான். செருப்பால் அடிச்ச பிறகு கூட கம்னு போயிட்டான். காரி துப்பின பிறகு கூட கம்னு போயிட்டான். ஆனா இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் விடவே இல்லையா? கத்தியத்துன்னு போவான் இல்ல, அவனுக்கு கண்ட்ரி முக்கியம் இல்ல, கடவுள் தான் முக்கியம். இஸ்லாமியனுக்கு கட்டின மனைவி முக்கியம் இல்ல, கடவுள் தான் முக்கியம். அதனால வீரமணியை பொறுத்த வரைக்கும் பொது வழியில போய் உட்காந்துன்னு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாளு அப்படின்லாம் வசனம் பேசி இஸ்லாத்தையும் சேர்த்து சொன்னார்னா கண்டம் துண்டமாயிடுவார். அதனால கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் மான உணர்வுடன் இருக்கான். தான் யார் என்பதை உணர்ந்து இருக்கின்றான். இந்து தான் எதை பற்றியும் கவலை கிடையாது. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுளை போய் கும்பிடுவான், தனக்கு வேண்டப்பட்டதை கேட்பான். ஆனா தன் நம்பிக்கை எவன் சிதைத்தாலும் சரி அதை பற்றி கேள்வியே கிடையாது. சிம்பிளா ஜனநாயக முறைப்படியே எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த வீரமணிக்கு. ஆனா என்ன ஜனநாயக முறைப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். ஓட்டு போடும் போது இந்த வீரமணி அவர்கள் எந்த அணியில் இருக்காங்களோ அந்த அணிக்கு ஓட்டு போடாத விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மேட்ரே முடிஞ்சுது. அது மட்டும் கிடையாது, வீரமணி உடன் எவெல்லாம் நெருக்கமா இருக்கானோ அவனுக்கெல்லாம் ஓட்டு போடாத விட்டுட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது. சிம்பிளா ஜனநாயகத்தினுடைய சாவி நம்ம கிட்ட கொடுத்துருக்குது இந்திய அரசியல் சட்டம். இவனெல்லாம் எப்போ வச்சிருக்கலாம். நம்ம இந்து மதத்துக்கு எதிராக பேசாம இவனை வாயை மூட வச்சிருக்கலாம். ஆனா நாம தான் மானம் கெட்டு எப்ப பார்த்தாலும் சரி இவன் எந்த அணியில் இருக்கின்றானோ அந்த அணிக்கே ஓட்டு போறது. அவன் தான் தமிழகத்தை நிமித்தனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு இருக்கின்ற இடம் ஒண்ணு இந்து மதம் அழியும், ரெண்டாவது நம்ம நாடு சுரண்டப்படும், ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும், பெண்களுடைய கற்பு சூறையாடப்படும், கேட்டா திருமணம் கடந்த உறவு என்று சொல்லுவானுங்க. எது எதெல்லாம் நம்பிக்கையோ அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவானுங்க. பெண்ணடிமைத்தனம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தாலிலாம் இருப்பானுங்க. பாவி பசங்க கடைசியில் அவன் பொண்டாட்டிலாம் பொட்டு பூவோட மாங்கல்யத்தோட அழகா இருப்பாங்க. அவன் குடும்பத்துக்கெல்லாம் ஒண்ணு வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவான், அடுத்த குடும்பத்தை அழிப்பான். அதனால இவனுங்கெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்றால் ஓட்டு ஒண்ணுதான் ஆயுதம். ஆனா அதை மானங்கட்டை இருந்து எப்போதும் சரியா பயன்படுத்ததே கிடையாது. அதனால்தான் என்ன நடக்குது, கோயில்ல இருக்கக்கூடிய விளக்க தொடப்பு கட்டையால அடிச்சு அணைக்கிறாங்க. மனசு வருத்தமா இருந்தது. அதனால இந்த அறநிலையத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த வீரமணி சொன்னா சாதியின் அடிப்படையில இந்த அறநிலையத்துறைக்கு ஆட்களை போடலாமா? அவர் ஐயங்கார் இல்ல, எப்படி போடலாம்? நீ கோயில் அறநிலையத்துறையிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற சங்கிகளை கொண்டு போய் இந்த அறநிலையத்துறையிலேயே போடுறதா அப்படின்லாம் கேட்டான். சாதி அடிப்படையில பார்ப்பா இந்த அறநிலையத்துறை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டான். இது தேவையா? இப்ப கோயில் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? RSS கையில போகும் பொழுது அதுக்கான ஆளை தானே போட்டு வச்சுக்கிறார் விஜய். உடனடியாக மாற்றணும் அப்படின்னு கத்தனான். என்ன பண்றது? இவனுங்களை பொறுத்த வரைக்கும் நாடு நல்லா இருக்கவே கூடாது, பதட்டமா இருக்கணும், உண்மைக்கு புறம்பா பேசணும், எவனையா ஒருத்தனை ஒடுக்கிக்கிட்டே இருக்கணும், எவனா ஒருத்தனை தரகுறா பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவனுடைய வியாபாரம் நடக்கும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டா சரி. மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுருங்களேன். தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்ப எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான். திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல. நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியா இருக்கணும். ஆதாரத்துடன் சொல்றாரு. என்ன ஆதாரத்துடன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்மளா கூட நின்று தேர்தலை சந்தித்து ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அங்க அமைச்சரவையில் பங்கெடுக்கலாம், ஆனா நம்ம கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசா இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் இந்த வண்டி எங்க வேணாலும் போய் நிற்கும். அதனால தயாராயிருங்க அப்படிங்கிற நம்ம ஸ்டாலினுடைய வாயில 3 மாதத்துக்கு பிறகு எக்ஸ்ட்ரா மாசம் வரவே மாட்டேங்குது. என்ன சொல்றாரு? 3 மாசத்துல இந்த ஆட்சி அவுட்டு அப்படிங்கிறார். ஏன் 6 மாசம் வரைக்கும் நீடிக்குமான்னு ஒரு வார்த்தை சொல்லாமல்ல, சொல்ல மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கள 3 மாசம் வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாது, அதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வேலையெல்லாம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையை எப்படியெல்லாம் தரமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேணாம்.
நம்ம தவேகாவல அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு. அதை கேட்டு வாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவர்கள் இன்னும் ஒரு டீம் வச்சு தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதை பிடிக்காமல், ஏன்னா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழக முதல்வராக அண்ணன் விஜயவர்தன் வாக்களிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து குறுக்கு வழியில யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணாமான்னு சொல்லிட்டு குதிரை பேரத்தில் ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பக்கம் எடப்பாடி மகனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு கட்சியும் முடக்கிறதுக்கான வேலையில அவங்க பாத்தீங்களா, தினந்தோறும் ஏன் இன்னைக்கு கூடவா எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் பேசி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம். புதுசா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் நினைக்கிறாங்களாம். உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியுடைய பையனும் சேர்ந்து பேசுறாங்களாம். அது மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகளை எப்படி நம்ம மீண்டும் திமுக அதிமுக ஆதரவாக மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்களாம். அப்படி திமுகவுக்கு ஆதரவா வரலன்னா நிர்மல்குமார் அவர்கள் நீங்க பார்த்த வீடியோனுடைய கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கட்சிகளை உடைக்கின்ற வேலையில பாத்துறாங்க. இப்ப விசிகா வரணும், விசிகா வரலன்னா 2ஆ உடைச்சிட வேண்டியது. அதே மாதிரி காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ் வரலாம் காங்கிரஸ் 2ஆ உடைப்பது. கம்யூனிஸ்டுகள் வரணும், கம்யூனிஸ்ட் வரலன்னா 2ஆ உடைப்பது. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கின்றாரா. இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பயமுறுத்தலாம், ஆனா ஆட்சி மாற்றலாம் வராது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. இப்படி அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து பேசுறதுனால திமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை, அதிமுக சேர்ந்தாதான் நமக்கு வாழ்வு, ஆட்சி மாற்றம் வந்தாதான் நமக்கு வாழ்வு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்கிட்டே தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. அப்ப அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவநம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். அப்ப திமுக எதிராலம் கிடையாதா, அப்ப ஆட்சி மாற்றம் வந்தாதானா, ஐயோ அப்புறம் நம்ம ஏங்க இருக்கணும் அப்படின்னு விலகி சென்று மொத்தப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றாங்களாம். அதனால பல எம்எல்ஏக்கள், பல முன்னாள் அமைச்சர்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகி என்று அணியாக எப்போ எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்சியை கவுக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் ஆள வேண்டும் என்று பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக சரி பண்றாங்களோ, கண்டிப்பாக அங்க இருக்கிறவங்களாம் அணியாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரப்போறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்போது திமுகவுடன் கைகோர்த்தாரோ ஏகப்பட்ட பேர் நம்ம கூட வந்துட்டாங்க. இப்போ மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அதிமுக ஆதரவை கோருகின்றார். எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு பாக்குறாரு. அதனால நிச்சயமாக இனி திமுகவில் இருந்து பல பேர் வரப்போறாங்க. பாருங்க, அதிமுகவை போய் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க. 32 ஆண்டு காலம் திமுகவை கதற விட்டது அதிமுக. அந்த பழைய கதையெல்லாம் திமுக மறந்துடுவானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயலலிதா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் உள்ள போனவங்க மறந்து போயிடுவாங்களா? ஆனால் நிச்சயமாக வச்சு செய்ய போறாங்க. திமுக தான் உடைய போகுது, பார்த்துட்டே இருங்க அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. ஆனா நம்முடைய ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நம்முடன் நின்று போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கையுடன் இருங்க, 3 மாசத்துல அந்த வண்டி எங்க போய் நிற்கிறே தெரியாது, தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறார். அவர் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதானுங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்துங்கன்னு ஆட்சி அமைத்தார்கள் என்றால் மக்களுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். பாரியா திட்டமிட்டு கவுத்துட்டு இவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கிறாங்க பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சியை கலைத்து விட்டு புதிய தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் தயாராகிறார் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இதை தமிழக வெற்றி கழகம் தெரிந்திருந்தும் ஏன் மெத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எங்க மெத்தனமா இருக்காங்க? ஜூலை 1ஆம் தேதி விஜய் அவர்கள் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாருன்னு கேட்குறீங்களா? கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் கூப்பிட்டாரு. வாங்கப்பா, திமுக காரன் எப்ப பார்த்தாலும் எங்களுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் எங்களோட வந்துடும், நாம தான் ஆட்சி அமைக்க போறோம், இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்னதான் உங்க முடிவு? எங்களோட வந்துட்டீங்க, அமைச்சர்களும் இடம் பெற்று விட்டீர்கள், ஏன் ஸ்டாலினை தூக்கி பிடிச்சினே பேசுறீங்க? ஸ்டாலினை விட்டு கொடுக்காம பேசுறதுனால தானே அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் ஆட்சி கவிழ போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். திமுக எதிராளவா பேசணும். நீங்கெல்லாம் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக பேசவே மாட்டீங்க. நாங்க விமர்சனம் பண்ணா விட மாட்டீங்க. அப்புறம் எப்படி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகுதி என்ன, மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கூட்டணி கட்சிகள் எங்க இணக்கமா இருக்கிறது, நம்மளை கைட்டி விட்டு போயிட்டாங்க என்ற எண்ணம் அவருக்கு வராமே இருக்குது. அதனால தலைவர்களும் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கணும், எங்களையும் விமர்சிக்க விடணும். உங்களுக்கு மேற்கொண்டு என்ன வேண்டுமோ அதை நான் தரேன். ஷோபா செட்டு வேணுமா தரேன், குதிரை பேரமா பண்றேன், என்ன வேணாலும் பண்றேன், ஆனா என்னுடன் இருங்க அப்படின்னு ஜூலை 1ஆம் தேதி நம்ம விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க போறாரு. என்ன வேண்டும் என்பதை கேட்க போறாரு. இந்த தமிழகத்துக்கு புதிய மாடலை கொண்டு வந்திருக்காங்களா, மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்துவது கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது,
ஸ்வீட் சோபா அதன் மூலமாக தமிழகத்தில் நிரந்தர ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கிறாரு. ஆனா கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய ஸ்டாலினை நம்ம விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா? என்ன மாதிரி வியூகத்தை வகுக்க போறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் வேற நபர் தயாராயிருங்க, சந்தேகப்படாதீங்க, நம்பிக்கையுடன் இருங்க, ஆட்சி களைய போது, மீண்டும் தேர்தல் வர போதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நானும் அதே தான் சொல்றேன். எனக்கும் ஒரு நம்பிக்கை, தேர்தல் சீக்கிரம் வருந்தான் போல இருக்குது. ஏன்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப வேண்டுமானாலும் அமைதியா இருக்கலாம். ஆனா உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, ஏங்க குறைந்தபட்சம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா கூட்டணி அலைன்ஸ் ஆனது தலைகீழா மாறும். இந்த இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்சியை ஸ்டாலின் கவிழ்க்க தேவையில்லை, எடப்பாடி கவிழ்க்க தேவையில்லை. எவெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கானோ அவன்லாம் சீக்கிரமா தூக்கி குப்பையில போட்டு ஒன்று ஸ்டாலின் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது, இல்லையா எடப்பாடி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இடைத்தேர்தல் வரைக்கும் தான் இந்த ஆட்சி நீடிக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனா ஸ்டாலினுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 மாசம் கூட தாங்காது, புது தேர்தல் வரப்போது தயாரா இருங்கன்னு சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. உங்க கருத்தையும் சொல்லிடுங்க, ஆட்சி மாற்றம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு. நன்றிங்க.